மீட்பும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்பின காரியம் யாத்ராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். வேத வசனத்துல பார்க்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பை அறியாத புதிய ஒரு ராஜா எகிப்துல தோன்றி இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிறத பார்த்து அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறாரு. நெருக்கத்தை கொடுத்தாலும் அவர்களோட யோசேப்போட ராஜா செய்த அந்த பிளான் வாய்க்கல. கர்த்தர் என்ன காரியத்தை, என்ன பிளானை இஸ்ரவேல் ஜனங்களோட குடும்பங்கள்ல இஸ்ரவேல் கூட்டத்துல வச்சாரோ அது மாத்திரம்தான் நிறைவேறிச்சு. அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்ற வேத வசனம் சொல்கிறது. நெருக்கத்திலையும் ஒரு பெருக்கம் உண்டானது என்று சொல்கிறது. ஸோ எகிப்தின் ராஜா பாத்தீங்கன்னா அவர் செய்த அந்த பிளான் வாய்க்கல. அடுத்து ஒரு பிளானை கொண்டு வருகிறாரு. 2 மருத்துவச்சிகளை எபிரேய மருத்துவச்சிகளை அழைப்பித்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளைன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டு பெண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கும்படியாக. ஏன் பாத்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளைகளை ஏன் கொல்ல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரட்சகர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரு ரட்சகர் தேவன் உண்டு பண்ண கூடிய ஒரு மோசே பிறக்க போறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல, இந்த தேசத்துல இந்த மாதிரி ஒரு கட்டளைகளை, பாவம் செய்யறதற்காக ஒரு கட்டளைகளை எந்த ஒரு மனுஷர் கொண்டு வந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய அவசியமே இல்லை. மருத்துவச்சிகள் அதைத்தான் பண்ணாங்க, அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல என்ன சொல்லுது என்றால், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம் என்று வேத வசனம் சொல்கிறது. சோ இந்த மாதிரி பாவத்துக்கு நாம் கீழ்ப்படியவே கூடாது. பாவம் செய்ய எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு வல்லமையும் உங்களை தூண்டுமானால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியவே கூடாது. ஒரு ராஜாவே, இந்த உலகத்தோட ராஜாவே சொல்ல சொன்னாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதற்கு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள் கையிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். சோ இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். சோ அதனால ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் என்று. இதே மாதிரிதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றுவதற்காக மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியில் நாம் என்ன இப்படி கஷ்டப்பட்டோமோ, ஒரு மனுஷனா இருந்து நமக்கு ஒரு என்னென்ன சோதனைகள் வந்துச்சோ அதெல்லாம் அவரு அண்டர்கவுண்ட் பண்ணி அவர் அதெல்லாம் இந்த உலகத்துல பாடுபட்டு ஜெயிச்சாரு. பாவத்தை ஜெயிச்சுதான் வெளியே வந்தாரு. நாம் பாவத்துல விழுந்து போன ஜனங்கள் நம்மை மீட்டெடுக்கத்தான் அவர் இந்த பூமியில வந்தாரு. பூமியில நமக்கு அவர் பாவங்களை ஜெயிச்சு இந்த உலகத்துல வெற்றியை கொடுத்து விட்டு போனாரு. அதனால நாம் வேத வசனத்துல பார்க்கிறோம், இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களா, காப்பாற்றினார்கள் என்று. ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றினார்களாம். பெண் பிள்ளைகளை அந்த பார்வோன் சொன்ன என்ன கட்டளையிட்டானோ அதற்கு அவர்கள் உடன்படவில்லை என்று, கீழ்ப்படியவில்லை என்று வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன, எப்படி இருக்குமா, கிளீனா இருக்குமா, சுத்தமா இருக்குமா, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. எப்பவுமே ஒரு பெர்மனண்டா நான் ஒரு நிலைக்கிறது, ஒரு பாத்திரம் சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் அவருக்கு பயப்படுகிற பயம் அந்த அளவுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு வேத வசனம் சொல்கிறது. அதே மாதிரி அவருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம்னு வேத வசனம் சொல்கிறது. மருத்துவச்சிகள் அதைத்தான் பண்ணாங்க, கர்த்தருக்கு பயந்தார்களாம். கர்த்தருக்கு பயந்தனாலதான் அவர்கள் குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார், அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று. மருத்துவச்சிகளை எகிப்தின் ராஜா மறுபடியும் கூப்பிட்டு
கேக்குறாரு, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எகிப்திய ஸ்திரீகள் எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, மருத்துவச்சிகள் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. சோ எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் என்று சொன்னார்களாம். சோ நாம் இந்த நாட்கள் பலமுள்ளவர்களாக குடும்பங்கள்ல நாம் நிற்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்திருக்கும் போது நம்மளுடைய குடும்பங்கள் எழுந்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் பலமுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் எழுந்திருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. 20வது வசனம் இந்தபடியாக சொல்கிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று. சோ எகிப்தின் ராஜாவா இருந்தாலும் இந்த உலகத்தின் ராஜாவாக இருந்தாலும் பாவம் செய்ய உங்களை தூண்டும் போது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம், கர்த்தருக்கு மாத்திரமே, இந்த உலகத்தை படைத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு மாத்திரமே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று. சோ அப்படி பயப்படும் போது அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க செய்கிறார், அவர் குடும்பங்களை தலைக்க செய்கிறார் என்று மத்தேயு 10:28 இப்படியா சொல்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று. சோ நம்முடைய சரீரத்தை கொல்ல நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. சோ மருத்துவத்திலே எகிப்தின் ராஜா சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை அழிக்க வேண்டும் என்று. சோ இது ஒரு பாவமான காரியம். இந்த பாவ காரியங்களை மருத்துவச்சிகள் செய்யவில்லை. சோ அதற்காக என்ன பண்ணாங்க, அவங்க தயவு காட்டி எல்லா பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள் என்று. இதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு தயவு தேவைப்படுதோ தேவன் இந்த நாட்கள்ல உங்களுக்கு தயவு செய்து உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாவம் செய்யாமல், உலகத்தின் போற போக்க பார்த்தீங்கன்னா அநேக பேஸ்புக்கும் மற்ற காரியங்களும் நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஹல்லேலூயா மாற்றி வேற வழியில திசை திருப்பி கொண்டிருக்கிறது இந்த உலகம். சோ பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக தேவன் உங்களை நாட்களில் எழுப்ப போகிறார். தேசம் ஹல்லேலூயா உங்களால், இஸ்ரவேல் ஜனங்களால் பலுகி பெருகினது போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஜனங்கள் முழுவதும் இந்த தேசத்தில் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும் இந்த நாட்கள்ல. சோ தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்து நடப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.